இவன் தந்திரன் என்று சொல்லத்தக்க கௌதம் கார்த்திக் பிரமாதமான எதிர்காலம் இருக்கிறது. நாளைய தலைமுறையை வழிநடத்த செல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பெரிய வெற்றி, அழுத்தமான வெற்றி அவனுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அது இவன் தந்திரன் மூலமாகவே உருவாகும் என்பதில் ஐயமில்லை. கடல் கார்த்தி சாருடைய பையன் ஹீரோவாக அறிமுகார் அப்படிங்கும்போது பயங்கரமாக எதிர்பார்த்ததில் நானும் ஒரு அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிம்புலாம் நல்ல திறமையான ஆட்கள், பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர்கள். சிம்புவோட குழந்தை நட்சத்திரமாக நடித்ததுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு அப்படின்றப்பல நீங்கள் குழந்தை நட்சத்திரமெல்லாம் கூட நடிக்கலை, இன்னும் கண்ணெல்லாம் பார்த்தா சரியாக தூங்கலையோ அந்த இடத்துலலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஷார்ட்லாம் தோணுது. நான் ஒரு அண்ணனாக சொல்கிறேன் பிரதர், நல்ல இடம், நல்ல திறமையான, நல்ல டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்ல லுக் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா நல்ல இடம் உங்களுக்குலாம் இருக்குது. ஏன்னா இங்கே ஹீரோவுக்கு வந்து ஹீரோ இல்லாமல் எல்லா டேரக்டர்லாம் ப்ரொடியூசர்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். படம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் இப்போ ரங்கூனில் பார்க்கும்போது உங்கள் லுக்காகவும் அந்த எனர்ஜியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதில் உள்ளதெல்லாம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்குது. நான் வந்து சிம்பு வந்து அன்பிற்கு அப்புறம் ஒப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், இன்னும் எங்கேயோ போகலாம் ஜி, நீ ஏன் என்ன இருக்கீங்க அப்படின்னு. ஓகே 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 அப்படின்னு பார்ப்பல ஒரு பிரதர் அவர்கிட்டையும் சொல்கிறேன், அதே தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா இன்னும் நல்ல பெரிய இடம், உங்களுக்கு பெரிய ஃபீச்சர் இருக்குது. தானு சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடம் இருக்கும், அதுக்கான இது பண்ணுங்கள். இந்த படம் வந்து தப்பான படம் கிடையாது, கரெக்டான பசங்களுக்காக. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற இன்றைக்கி அந்த காலேஜில் படிச்சுட்டு வெளில போகிற பசங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அந்த விஷயத்தை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. இந்த படம் சொல்யூஷன் கொடுத்துருக்கா அப்படின்னா சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் சாலையே கொடுக்க முடியல. 20-25 வருஷமாக வந்து இதே கஷ்டம் தான் பட்டிருக்கோம். படம் கொடுக்கணும், இல்லை சினிமாக்காரங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்கணும், அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. வி ஆர் ஆல் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன்ஸ். இந்த படம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. ஸோ அந்த பசங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்றைக்கி 5000 ரூபாய்க்கும் பரோட்டா மாஸ்டர் வேணும்னு 18,000 ரூபாய்க்கும் வந்து வேலைக்கு ஆள் தேடுறாங்க. பேப்பர்லேயே ஆட் வருது. அண்ட் ஓலா ஊபர் ஓடுற டிரைவர் வந்து மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறார். இது வந்து ஆக்சுவலாக போயிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஓலாவில் ஏறி ஊபரில் ஏறி பார்த்தாலும் ஒரு டிரைவர் 3000 ரூபா 3500 ஒரு நாள் வண்டி ஓட்டுறார். அவரோட வாடகை, அதுக்கு வண்டியோட வாடகை, அதுக்கப்புறம் இஎம்ஐ, சேதாரம் எல்லாம் சேர்த்தாலும் அவர் கையில் 50,000 ரூபா நிற்கும். ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சு நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 15,000 ரூபா கூட வேலை கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அந்த ஒரே தைரியம் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இது வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகணும். கௌதம் இஸ் அ பிரதர். அண்ட் ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேன், வடி நீங்கள் டெய்லி காலைல 6:45 வந்துடுறீங்க, நான் ஒரு 7 மணி 7:15 வந்தாலே லேட்டாக வந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஒரு நாளைக்கெலாம் ஒரு 7 மணிக்கு வாங்கலாம் அப்படின்னா, இல்லை அப்பா டைம்லேருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் லைஃப்பில் நான் நடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் நான் லேட்டாக வந்தேன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஆன் செட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு காற்று விளையாடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன், ஆனால் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. கண்ணன் சார்க்கு நன்றி ஃபார் சூஸிங் மீ, ஃபார் கிவிங் மீ த ரோல் ஆஃப் ஆஷா, a very strong character but rooted. Thank you to Gautam for being a very, very wonderful co-actor. And Taman sir, your music is phenomenal. It's very catchy, very peppy. And உங்களுக்குள்ளேயே மியூசிக் இருக்குன்னு தெரியுது எனக்கு. பக்கத்தில் உட்காரும்போது டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ நோ யூ ஆர் கோனா கோ லைக் do some amazing things. And நான் கண்டிப்பாக I want to work with you again. As a musician I'm saying நான் கொஞ்சம் கிட்டார் வாசிப்பேன், எப்போ அது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கௌதம் கார்த்திக் வந்து சொல்லணும்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெலுங்கில் மகேஷ் பாபு எப்படி ஒரு உச்சத்தில் இருக்காரோ அந்த இடத்துல கௌதம் கார்த்திக் அடுத்த 2 வருஷத்தில் உட்காந்துருவார். எப்படி பிரின்ஸ் அப்படின்னு தெலுங்கில் மகேஷ் பாபு சொல்கிறாங்களா, தமிழில் பிரின்ஸ் யாருன்னா கண்டிப்பாக அது கௌதம் கார்த்திக் தான். நான் நிஜத்துக்கு சொல்லலை, பொய்க்கு சொல்ல உண்மையாக சொல்கிறேன். 5 o'clock சைக்கிளில் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. எங்கப்பா ஹீரோ வரல, வண்டி அமிச்சா எம்டிஆர்னா சார் அது பாருங்கள் சைக்கிளில் வந்துட்டுருக்காருண்ணா. ஒரு நாள் சைக்கிளில் வருவார், திடீர்னு பார்த்தா ஹெல்மெட் போட்டுட்டு 2 வீலரில் வந்துடுவார். ஏங்க உங்களுக்கு ஷூட்டிங் 8 மணிக்கு தாங்க, நீங்கள் எதுக்குங்க எவ்வளோ வரீங்க சார்? இல்லை சார் நான் கேரவனில் உட்காந்து நான் ஜிம் பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. நீங்கள் தாராளமாக பண்ணிங்கன்னாரு. அதே மாதிரி ராஜ்குமார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், சின்சியராக இருப்பார். இவர் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு வந்த பேர் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஹீரோ அப்படின்னா கௌதம் கார்த்திகை தைரியமாக சொல்லலாம். எந்த டைரக்டர் வேணாலும் நீங்கள் அவருக்கு கதை பிடிச்சதுன்னா நீங்கள் அவர் புக் பண்ணிவிடுங்க. அந்த படம் உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக பண்ணி கொடுத்துருவாரு. அவரால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் அவருக்கு லாஸ் இருக்காது.